ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேமிங் கியூப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான். எப்படி நம்ம கியூப் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. சரி வாங்க எப்படி சரின்னு பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க எப்படி சரின்னு பார்ப்போம். நம்ம இந்த கியூப் 7 ஸ்டெப்ஸில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த கிராஸ் தான். நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லோரும் ஒயிட் கலரில் தான் செய்வாங்க. நானும் இப்போ ஒயிட் கலரில் தான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம், இந்த கிராஸ். இப்போ ஏற்கனவே இந்த நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி இருக்குதா, இதை நம்ம இந்த ஒயிட்டில் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். இப்போ இங்கே க்ரீனும் ஒயிட்டும் இருக்குது. இந்த இடத்துல இந்த க்ரீனும் ஒயிட்டும் இருக்கதா இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இதை ஃபஸ்ட் நான் கிராஸ் செஞ்சு கட்டுறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் கிராஸு. இதை நான் வேகமாக செஞ்சுட்டேன். இது செய்கிறதுலேயும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுதான் கிராஸ். இந்த மாதிரி செஞ்சுக்கிறது தான் கிராஸ் செஞ்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக லைன்ஸில் ஜாயின் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது நீங்கள் இந்த ரெட்டுக்கு இடத்துக்கு கொண்டு இப்படி பண்ணது போகிறோம் ஜாயிண்ட் ஆகிரும். இப்போ ப்ளூ இருக்குது, அதே மாதிரி இதோட இடத்துக்கு கொண்டு இப்படி பண்ணாலும் போதும், ஜாயின் ஆகிரும். இப்போ க்ரீன் இங்கே இருக்குன்னா அதோட இடத்துல தான் இருக்குது இப்படி. இப்போ இது இந்த மாதிரி. இப்போ ஆரஞ்சு இந்த மாதிரி இருக்குது. இதை கீழே ஜாயின் பண்ணணும்னா இது இப்படி கொண்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கு இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி க்ரீனும் இருக்குது, இப்படி வச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதே இது இந்த இடத்துல இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை வெளியே கொண்டு வந்துக்கணும். இப்படி வெளியே கொண்டு இப்போ இப்படி வந்துடுச்சு. இதை அப்படியே இந்த இடத்துல இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் இந்த கார்னர்ஸை சால்வ் பண்ணுறது. இந்த கார்னர்ஸை சால்வ் பண்ணுறது எப்படின்னா இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி சால்வ் பண்ணுறது மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸும் சால்வ் பண்ணிட்டோம். இதை ஃபஸ்ட்டு இங்கே கீழே இருக்க கார்னர்ஸ் எல்லாத்தையுமே மேலே கொண்டு வந்துடணும். அப்படி இல்லாட்டினா மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு உள்ளே சால்வ் பண்ணிடணும். இது எப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கு என்ன வருங்கிறத அந்த காயினை கண்டுபிடிச்சிட்டு அதை இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதை ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது, இப்படி தள்ளிட்டு இப்படி பண்ணணும், சால்வ் ஆகிரும். அதே மாதிரி வேறு இது சரி, இதை சால்வ் பண்ணலாம். இது இந்த பக்கம் வந்துட்டு இருக்குது, அதனால் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி. இப்போ இது உள்ளே இருக்குது, இதை வெளியே கொண்டு வந்துடணும். வெளியே கொண்டு வந்துடணும்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மேலே இந்த ஒயிட் இருந்துச்சுன்னா இதை 2 விதத்தில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி இருக்குன்னா இதே மாதிரியும் 3 தடவை பண்ணணும். இப்போ நான் ஒரு தடவை பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னும் 2 தடவை பண்ணணும். சால்வ் ஆயிடுச்சு. அதே இதை இன்னொரு மாதிரி சால்வ் பண்ணணும்னா இது இப்படி வச்சுட்டு இந்த இப்படி சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணி காட்டுறேன். R(U2) பண்ணிவிட்டு இதை நார்மலான இடத்துக்கு கொண்டு நெக்ஸ்ட்டு U' பண்ணிவிட்டு அதை அப்படியே இப்படி ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் ஆகிடுச்சு.
ஓகே, இந்த கார்னர்ஸை சால்வ் பண்ணுறது எப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இது தேர்ட் ஸ்டெப். இந்த காயின் இது F2ன்னு சொல்லுவாங்க, செகண்ட் லேயர். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல என்னென்ன காயின்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்படி உள்ளே இருக்க காயின்ஸ்லாம் வெளியே கொண்டு வந்துக்கணும். அப்படி இல்லாட்டினா ஃபஸ்ட்டு வெளியில் இருக்க காயினை உள்ளே ஜாயின் பண்ணிட்டு அடுத்து வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும் உள்ளே இருக்கிறத அப்படியே வெளியே வந்துடும், அது உள்ளே ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ வெளியில் இருக்கிறதுனா இப்போ இங்கே வந்து ரெட்டும் க்ரீனும் வரும். இங்கே ரெட் க்ரீன் இருக்குது. எப்படின்னா சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்த காயின் வந்து இந்த ரெண்டு இதோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கணும். இப்படி மேட்ச் ஆகிடுச்சுன்னா இப்போ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதை வந்து இப்படி தள்ளிட்டு இப்படி பண்ணால் ஜாயின் ஆகிரும். எப்படின்னா இப்படி இருக்குது, இப்படி பண்ணதுக்கப்புறம் ஜாயின் ஆகிரும். இதை வந்து இந்த மாதிரி பண்ணால் ஜாயின் ஆகிரும். இப்போ அதே இங்கே நம்ம க்ரீன் ஜாயின் ஆகிறது பார்த்தோம். இப்போ இதே ரெட் ஜாயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இந்த பக்கம் தள்ளிட்டு அதே ஃபார்முலாவை ஆப்போசிட்டாக பண்ணணும். பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதை பார்ப்போம். இந்த சைடு இங்கே இதாக இருக்குதா, தள்ளிட்டு சேர்த்தாச்சு இருக்குது. ஓகே, ஜாயின் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்த பார்ப்போம். இது வந்து இங்கே இருக்குது, கொண்டு வந்தாச்சு. இது ஜாயிண்டாக இருக்குது. சரி, ஓகே, செகண்ட் லேயரும் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃபோர்த்து ஸ்டெப் வந்து இந்த இடத்த அப்படி ப்ளஸ் ஆக்குறது. இந்த எல்லோ கலர்ஸில் ப்ளஸ் எல்லோ மாதிரி கொண்டு வரது தான் ஃபோர்த் ஸ்டெப். இது மொத்தம் 3 விதத்தில் இருக்கும். இப்போ வந்து இங்கே எல் ஷேப் மாதிரி இருக்கும். இந்த எல் ஷேப் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணணும்னா இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம சைடு இப்படி கொண்டு வந்துக்கணும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த டபுள் லேயருமே இப்படி வச்சுட்டு R' பண்ணிட்டு இதே டபுள் லேயர் அப்படி மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த ப்ளஸ் ஷேப் வந்துடும். இப்போ அதே இந்த எல் ஷேப் மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சுன்னா இதில் டபுள் லேயரை செஞ்சோம். இதில் ஒரே சிங்கிள் லேயர் மட்டும் வச்சுட்டு R' பண்ணிங்கன்னா போதும், இந்த ப்ளஸ் லேயர் வந்துடும். இப்போ அதே இது இந்த மாதிரி டாட் இருந்துச்சுன்னா எதுவுமே இந்த எல் ஷேப் உள்ள ஸ்ட்ரைட் லைனும் இல்லாமல் சிங்கிள் டாட் இருந்துச்சுன்னா இது வந்து எப்படின்னா ரெண்டுமே வரும். இப்போ வந்து நீங்கள் சிங்கிள் லேயரை வச்சுட்டு RU பண்ணிட்டு மேலே கொண்டு வந்துக்கணும். அப்படி எல் ஷேப் வந்துடும். எல் ஷேப்புக்கு அப்புறம் டபுள் லேயர் இறக்கி இப்படி செஞ்சிடலாம். இல்லாட்டினா இந்த டாட் இருக்குல்ல, இதை வந்து டபுள் லேயரில் செஞ்சுட்டும் இப்படி சிங்கிள் லேயரில் செஞ்சிடலாம். ஓகே, இந்த ப்ளஸ். இப்போ வந்து ஃபோர்த் ஸ்டெப் ப்ளஸ் முடிஞ்சு. இப்படி ப்ளஸ்ஸை கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணுன்னா இந்த கலர்லாம் ஜாயிண்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து எல்லா கலர்ஸும் இப்போ என்ன பண்ணணும்னா கரெக்டாக இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணணும். இதில் 2 மேட்ச் ஆகிருக்கு, இந்த பக்கம் 2 மேட்ச் ஆகலை. இந்த 5th ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எல்லா சைடும் இப்போ இந்த சைடு ஜாயிண்டாக இருக்குது, இந்த சைடு ஜாயிண்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகலை, இந்த சைடும் இல்லை. இது எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வரணும், எல்லாத்தையும் ஜாயினாக கொண்டு வரணும். இதுதான் இந்த 5th ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது 2 இது ஜாயிண்டாக இருக்குது, இது 2 ஜாயின் இல்லை. இப்படி இந்த சமயத்தில் இந்த ஒரு இதையும் இந்த பக்கமும் இன்னொரு வந்து லெஃப்டில் வச்சுட்டு U2 பண்ணிவிட்டு இப்படி பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா எல்லாமே ஜாயிண்ட் ஆகிரும். ஜாயிண்ட் ஆகிடுச்சா? இதுலேயே இன்னொரு கேஸ் இருக்குது. இப்போ இந்த கேஸில் இந்த 2 இதுவும் ஜாயிண்டாக இருக்குது, இந்த 2 இதுவும் ஜாயிண்டாக இல்லை. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த எந்த பக்கமும் ஜாயின் இல்லாத மாதிரி மாற்றிட்டு
இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டிங்கன்னா 2 சைடும் ஜாயின் ஆன மாதிரி வந்துடும். இதுவும் ஜாயின் ஆகிடுச்சு, இது 2ம் ஜாயின் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ தான் யூடியூப் பண்ணிவிட்டு இப்படி பண்ணணும். பண்ண எல்லாரும் ஜாயின் ஆகிடுச்சு. இந்த பக்கமும் 5th ஸ்டெப் முடிச்சு. இப்போ 6th ஸ்டெப். இது என்ன ஸ்டெப்னால், எல்லா கலரும் அதோடைய இடத்துல இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி இப்போ வந்து இங்கே ரெட், இங்கே க்ரீன், இங்கே ஆரஞ்சு, எல்லோ இருக்குது. ரெட், க்ரீன், எல்லோ இருக்குது. இங்கேயும் ரெட், க்ரீன், எல்லோ இருக்குது. ஆனால் இது அதோடைய இடத்துல இல்லை, மாறி இருக்குது. ஆனால் மற்றதெல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ஃபார்முலா பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதோட இடத்துக்கு அது வந்துடும். ஒரு தடவைலே வராது, ஒரு சில நேரத்தில் 2 தடவை பண்ணால் வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதோட இடத்துல எல்லாமே வந்துடுச்சு. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே அதோட இடத்துல இல்லை. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணுன்னா, அதே ஃபார்முலாவே பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒன்றாச்சும் அதோட இடத்துக்கு வந்திருக்கும். இப்போ வந்து இந்த கலர் வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல வச்சிரு. இந்த மாதிரி ஜாயின் ஆனதை நம்ம ரைட் சைடு வச்சுரு. இந்த சைடு வச்சுட்டு அதே ஃபார்முலாவை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாமே அதோட இடத்துக்கு வந்துடும். நமக்கு வந்துடுச்சு. இதோட 6th ஸ்டெப் ஓவர் ஆகுது. 6th ஸ்டெப். இப்போ வந்து 7th ஸ்டெப். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். இப்படி எல்லாமே அதோடைய இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் ஜாயிண்ட் ஆகிரும். இந்த இந்த இதில் பார்த்திங்கன்னா 2 தடவை பண்ணுறோம், ஜாயிண்ட் ஆகலை. இப்போ இன்னும் 2 தடவை ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இன்னும் 2 இருக்குது. இதையும் அதே மாதிரி இந்த மாதிரி இது சேனலுக்கப்புறம் பண்ணிக்கணும். இதோட ஃபார்முலா என்னென்னா R', D', R, T. இது தான். இப்படி பண்ணிட்டா சால்வ் ஆகிடும் கியூப். அவ்வளோதான், நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறப்ப இந்த இது சால்வ் ஆகிடுச்சுன்னா இதே இடத்துல வச்சு தான் செய்யணும். இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து இதை திருப்பி இந்த இடத்துல செஞ்சோன்னா மொத்த க்யூபே கொலாப்ஸ் ஆகிரும். அதனால் நம்ம எந்த இடத்துல செஞ்சோமோ அதே இடத்துல தான் மற்ற எல்லா காயின்ஸையும் வச்சு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஓகே, நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதான் பேசிக்கான க்யூப் சால்விங் ட்ரிக். உங்களுக்கு அடுத்து ஸ்பீட் கீப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.